இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் 6/6/2026 ஜூன் மாதம் சனிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி இரவு 11:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 3:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 3:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:43 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அறப்பணிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் செய்யும் வேலைகள் உங்களுக்கு அறிவார்ந்த பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில பொறுமையாகவும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண பரிவர்த்தனைகளை சிறப்பான முறையில கையாளவும் செய்வீங்க. ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படும். சிலருக்கு தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பார்த்த பலன்களும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் இருக்கும். என்று நன்மைகளும் உண்டாகும். வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முடிவெடுக்கும் திறனினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். மன அழுத்தங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதும் நல்லது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இதுவரையில இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கமும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல சில பண உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இதுல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வணிக ரீதியாக சில சவால்களையும் தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. சில உதவிகளும் தேவைப்படலாம். சக நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த ஆதரவுகளும் இருக்கும். சின்ன சின்ன வேலைகளையுமே
கவனமாக முடிப்பதும் நல்லது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர்கள் இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைத்து செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலத்தையும் தருவதாகவும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஆன்மீக சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதைகளை அமைத்தும் கொள்வீங்க. பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க என்று உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில்களுக்கு செல்வது, தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல என்று உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல ஏதாவது தவறு ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தனிப்பட்ட விஷயங்களை கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது அவசியம்தானா என்பதை ஒருமுறை சிந்தித்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களும் தேடி வரலாம். மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் வியந்தும் பார்ப்பாங்க. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். ஆதாயமும் உண்டாகும். மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். வேலையில சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். திட்டமிட்டு துணிச்சலாக செய்யக்கூடிய வேலைகள் எப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். எந்த ஒரு நேரத்திலுமே யாரிடத்திலையும் உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சரியாகவும் இருக்கும். தவறுகள் செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடுமாற்றங்களும் நீங்கும். உறவினர்களை இணைப்பதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீடு நிலம் வாங்குவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பத்திரங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கவனமுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எடுத்த வேலைகள் இழுபறிக்கு பிறகு தாங்க முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியிடத்துல சின்ன சின்ன சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை கையாள வேண்டியதும் இருக்கும். சில சிரமங்களினால பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். எதிர்பாராத சில திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக இருப்பதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பயனுள்ள செயல்களில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்தில் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகளை சிறப்பாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளையுமே மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மன நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில் துறையில புதிய முறைகளை நீங்க கையாளவும் செய்யலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எப்படியாவது சில உதவிகளையும் கொண்டு வருவீங்க. மனைவி இடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடைய போக்கினை கண்டும் காணாமல் இருக்கவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல கண்டிப்பாக இருப்பதே நல்லதுதாங்க. உறவினர்களிடத்துல கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். யோசிக்காமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். இன்று உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை யோசிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கோயில்களுக்கு சென்று வரவும் வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். கையிருப்பு கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல சுறுசுறுப்பாக பணிகளை முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இன்று பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்காக சிறிய தொகையை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. இன்று கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். கூட்டுத் தொழில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி இணக்கமான போக்கும் இருக்கும். ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதுல சில மகிழ்ச்சியான எண்ணங்களும் ஏற்படலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 3:43 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க, புதிய சிந்தனைகளுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த அணுகுமுறை பணியில வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க, சரியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று குடும்பத்தில் இணக்கமான போக்கும் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதிய அளவு பணமும் கையில் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல மந்தத்தன்மை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சில கலைகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தர்ம சிந்தனைகளுடனும் காணப்படுவீங்க. கோயில்களுக்கு தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எவ்வளவுதான் இறையூர்கள் வந்தாலுமே மன உறுதியுடன் வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. என்று புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை அனுமதிக்கவும் வேண்டாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகள் விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதற்கான சற்று ரிலாக்ஸ் ஆகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். வேலை அல்லது தொழில் தொடர்பாக சில புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வி மற்றும் வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். மூத்த சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வீடு அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கும். விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கடன் சுமைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 3:43 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். யோகா அல்லது தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கனிவாகவும் கவனமாகவும் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து கவலைகளும் ஏற்படலாம். நல்லுறவிற்கான
வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை எச்சரிக்கையாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற அலைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று உங்களுடைய வீட்ல சில மகிழ்ச்சியான வைபவங்களும் நடைபெறலாம். வீட்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். எடுத்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில நீங்க எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். வாகன யுகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயத்துல வருமானமும் கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தொழில் போட்டிகளையும் அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு நேரத்திலுமே எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. தேவையற்ற மன சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உறவினர்கள் யாராவது உங்களை எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அவசிய செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய் தந்தையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மறைமுக எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்துல உங்களுடைய அதிகாரம் ஓங்கியும் இருக்கும். புதிய பொறுப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். இளைய சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குறுகிய தூர பயணங்களினால லாபமும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பிள்ளைகள் இடத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கலை மற்றும் படைப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பொறுப்புகளின் மீது கவனமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய காதல் விஷயத்துல நிதானமாகவும் அக்கறையாகவும் பேசுவதும் நல்லது. இன்று சில புதிய பாதைகளை வகுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரம் ஓங்கியும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பலன்கள் கலந்தே காணப்படும். சில தடைகளை கடந்து வந்து வெற்றியும் காண்பீங்க. கூடுதலான முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல இன்று சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுவதும் நல்லது தாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய தேவைகளும் முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தன லாபமும் இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தொழில
மேன்மையும் உண்டாகும். சில குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உறவு நிலை சீராகவும் இருக்கும். சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் உங்களுடைய நண்பர்களாகவும் ஆவாங்க. நண்பர்களிடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. என்று மற்றவர்களுடைய வேலைகளையுமே நீங்க சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். இன்று என்னவாக செலவுகள் செய்தாலுமே அதனை குறித்து வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனைவி இடத்துல இருந்து வந்த கோபங்களும் நீங்கும். அவர்களுடைய கருத்துக்கள் இன்று உங்களுக்கு ஏற்கத்தக்கதாகவும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேருங்க. இன்று வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இன்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க ரீதியாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயார் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்கள்ல தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவையறிந்து நீங்கள் செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விளைவுகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். இன்று வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்க சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்த வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் துறைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். அரசு அதிகாரிகளுடைய பயன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலர் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய திறமையினால பெயரும் புகழும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளும் தேடியும் வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய பலமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று சில கசப்பான சம்பவங்களை நினைத்து வீட்டுல குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். அரசு வேலையில இருக்கிறவங்க அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க.
தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலுமே நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. காப்பீடு மூலமாக தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சுய முயற்சியினால முன்னேற்றமும் உண்டாகும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தகவல் தொடர்பு மற்றும் இணையவழி தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பகைமைகளும் நீங்கும். நட்புணர்வுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் உண்டாகும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பும் மேம்படும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையான முயற்சியின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. தன்னம்பிக்கை மற்றும் உறுதியின் மூலமாக சில தடைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பணியின் மூலமாக சில வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் பிரியமானவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நட்பாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் அனுபவிக்கவும் செய்வீங்க. தன தானிய லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பதவி உயர்வுகளும் இருக்கும். கட்சியில புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்த இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு துறையில அனுகூலமும் உண்டாகும். சில சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் உதவிகளும் செய்வாங்க. இன்று வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். சில நேரங்கள்ல நிதானத்தை தவறவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்கு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஆவணங்களை முறையாக கையாள்வதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல இருந்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்மொழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில கூட்டாளிகளுடன் சிறு சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் சீராகவும் இருக்கும். சேமிப்புகளில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று பேச்சுக்கள்ல கனிவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்கள்
உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. அதீத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வேறுபாடுகளை களைந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வகையில நிதிநிலைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல இன்று கலகலப்பாக பேசினாலே போதும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய திட்டங்களுக்கு அடி போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முயற்சிகளும் நிறைவேறவும் காண்பீங்க. இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிவாக தொழில இறங்கவும் செய்வீங்க. தைரியமாக வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்தி கூர்மையினால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகுங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலேயுமே மன உறுதியை கைவிடவும் வேண்டாம். நட்பு விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதாகவும் இருக்கும். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க. மன இறுக்கங்களும் நீங்கும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்ப்புகளை முறியடித்து முன்னேறவும் செய்வீங்க. வழக்குகள்ல சாதகமான திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய வருமான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றங்கள் குறித்து யோசனைகளும் நடைபெறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. தெளிவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன திருப்பங்களும் ஏற்படலாம். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னுரிமையை அறிந்து அதன்படி செயல்படுவதும் நல்லது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். வேலைகளில் மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்தில் சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். தகவல் தொடர்புல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். சக பணியாளர்களுடன் அமைதியின்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தேவையற்ற மோதல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்தில் அனுசரணையாகவும் நட்பாகவும் நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். பகைவர்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வங்கி இருப்பும் உயரும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கு சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு அலுவலகத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வங்கியில இருந்து பணத்தை எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபார கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய வீட்டு விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இன்று எளிதாக முடியக்கூடிய சில விஷயங்கள் கூட ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொண்டாலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கூடுதல் அக்கறையுடனும் இருப்பீங்க. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கி விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. உடல் உபாதைகளும் நீங்கும். உணவு பழக்க வழக்கத்துல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சுப செலவுகளும் ஏற்படலாம். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விறுவிறுப்பாக செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகளும் நீங்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நன்மைகளையும் ஏற்படுத்தும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்ல உறவு படைப்பும் உண்டாகும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று சில சிரமங்களும் நீங்கும். தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். கால்நடைகள் வாங்குகின்ற வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வரும்
வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மத்தியிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். மனைவி இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவசரமாக வரவேண்டிய இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரலாம். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களும் இருக்கும். ஆனாலும் இதனால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று எதிர்பாராத உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. சுமைகளும் குறையும். பேச்சாற்றலினால அனைவரையுமே கவர்ந்து விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையில இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் திட்டமிடுதல்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பல வழிகளிலுமே சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதிய நண்பர்களினால லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். சில நல்ல நட்பும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். அதிகப்படியான நேரத்தை நீங்க செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகளின் காரணமாக பணியில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை திட்டமிட்டு ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய நேரம் அல்லது ஆற்றலை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல குடும்பத்துல சூடான விவாதங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பீங்க. நிதிநிலையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. அதற்கான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கல்வி திறமையினால பெயரும் புகழும் வந்து சேரும். பொருளாதாரத்துல லாபமும் இருக்கும். சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வியக்கத்தக்க வகையில லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல புதிய முறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தன லாபமும் இருக்கும். வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல தலையிடவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை அலட்சியமாக வைக்கவும் வேண்டாங்க. வங்கியில இருந்து பணத்தை கொண்டு வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தன வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய முயற்சியினால சொத்துக்கள் மற்றும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்கள் தாயாருடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பக்கபலமாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உத்தியோக
உத்தியோகத்துல அதிகாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக நல்ல தீர்வையும் காண்பீங்க. சமூகத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினாலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.